காதலின் முடிவு எந்த அளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று நீ அறிய மாட்டாய். எரிந்து விடுவாய், எரிந்து சாம்பலாகி விடுவாய். எரிந்து விடுவாய், எரிந்து சாம்பலாகி விடுவாய் சதி. சதி, நான் மீண்டும் மீண்டும் இவ்வாறு வருகை தருவதால் என் மனதின் எண்ணமானது மாறிவிடும் என்று எண்ணாதே. இருப்பினும் ஒரு சிறு வேண்டுகோள், அடுத்தவரை கட்டாயப்படுத்துவது காதலாகாது. காதலிக்க மாட்டேன் என பிடிவாதம் பிடிப்பது எவ்விதத்தில் நியாயமாகும்? கடமை காதலை விட மிக உயர்ந்தது சதி. காதலுக்காக குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எப்படி உன்னால் மறக்க இயலும்? அவர்கள் விருப்பத்திற்கும் அவர்கள் சொல்லுக்கும் மரியாதை கொடு. அதுவே நீ கடைபிடிக்க வேண்டிய தர்மம். பெற்றோர் வழியில் நடப்பதால் இப்புவியில் நற்பெயரானது உன்னை நாடி வரும். நான் அதை அறிவேன். எனக்கு ஜென்மம் அளித்தவர்கள் அவர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஜென்ம ஜென்மாத்திரத்திற்கும் தம்முடையவளாயிற்றேன். நான் உன்னுடையவன் அல்ல. அந்த எண்ணத்தை இப்போதே களைந்தது. உள்ள கடமைகளை முடிக்காமல் மனதை வேறு திசையில் திருப்புகின்றவன் அற்பனாவான். கடமை என்று உரைத்தீர்களே, தம் மீது பக்தி கொண்டவர்களை காக்க வேண்டியது தம்முடைய மேலான கடமை என்று தமக்கு தோன்றவில்லையா? நான் பக்தி கொண்டவள் இல்லையா? செல்லுங்கள். இந்த சதி தட்ச ரேகையை கடக்காமல் அனுக்ஷணமும் எரிவேனே தவிர என் நிலைமையிலும் தம்மை அழைக்க மாட்டேன். ஆனால் தங்கள் மீது உள்ள விருப்பத்தை நிராகரிப்பது என்பது இயலாது. தாமும் என்னை பெற்றவர்களும் என்னதான் முயற்சித்தாலும் அவை அனைத்தும் வீணே. இந்த கைலாயத்தின் காட்சியானது அடியவன் எனது கற்பனையில் உதித்தது. எனினும் இக்காட்சியினை நிஜத்தில் நிகழ வைப்பது ஈசனது நிர்ணயத்தினை சார்ந்தது. அது நிறைவேறும் நாள் என்னாலோ நான் அறியேன்.
என்று தாண்டவக்கோன் தேவி தாட்சாயினியின் மையலை ஏற்பார். தம்முள் தேவி மீது இருக்கும் மையலையும் கைலாயநாதர் உணரும் நாள் எந்நாள் கைகூடுமா என் எண்ணம். நந்தி, இந்த கைலாயத்தினில் இத்தகு விபரீத கற்பனைகளுக்கு இடமில்லை. அக்கா, தாம் இங்கென்ன செய்கிறீர்கள்? தயை கூர்ந்து சென்று விடுங்கள். நமது தந்தை தங்களை இங்கு கண்டால் நிச்சயம் கோபம் கொள்வார்கள். ரேவதி அக்கா, தாம் இங்க என்ன செய்கிறீர்கள்? நாம் புறப்படும் நேரமாயிற்று. சந்திரலோகம் செல்லும் எண்ணம் இல்லையா? சந்திரன் அவர்களும் தயார். உன்னையும் சந்திரனையும் நான் தடுக்கவில்லையே. செல்லுங்கள். எப்படியும் சந்திரலோகத்திற்கு நான் அவசியமில்லை. சந்திரன் அவர்கள் வாழ்விலும் இடமில்லை. தாம் இவ்வாறு வருத்தம் கொள்வது எதனால்? சந்திரன் அவர்கள் என் மீது அளவில்லாத அன்பு வைத்திருப்பதாலா? தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தமக்குள் ஒரு எண்ணம் இருந்தால் உடன் அதனை தாம் தந்தையிடம் கூறாதிருப்பது ஏன்? இல்லை இல்லை, இச்சமயம் தந்தையிடம் எதையும் கூறுவது உச்சிதம் அல்ல. அதனால் என்ன? இவர்கள் என்னமே சத்தியமெனில் அதனை தந்தையிடம் வெளிப்படுத்துவதில் தயக்கம் என்ன? எந்த விஷயத்தை கூறுவதில் என்னிடம் தயக்கம்? ரேவதி, நீ புறப்பட ஆயத்தமாகவில்லையா? தயக்கம் ஏன்? சந்திரலோகம் செல்ல உனக்கு விருப்பமில்லையா? எனக்கு அங்கு செல்லும் இச்சை இல்லை. விருப்பம் இல்லாததற்கு நீ கூறும் காரணம் என்ன? நீ கூறவிருக்கும் காரணம் உன் தங்கையின் எண்ணமா? தாட்சாயினியின் தவறு ஏதுமில்லை தந்தையே. தவறு இழைத்தவர் என்னை விவாகம் செய்தவர். என்னை தன் மனைவியாக அவர் ஏற்றார் எனினும் எனது எண்ணற்ற முயற்சிகளுக்கு பிறகும் மனைவிக்குரிய அந்தஸ்தை அளிக்கவில்லை. தம் உள்ளத்திலும் சரி, தம் வாழ்வினிலும் சரி, இனி என்னோடு உள்ள உறவை துண்டிப்பதற்கும் அவர் உள்ளம் துடிப்பதையும் உறுதி செய்திருக்கிறார். இது சத்தியம்தானே?
சத்தியம்தான். நீ குடும்ப நெறிகளை மட்டுமல்லாது சமுதாய நெறிகளையும் உடைத்தெறிந்த தண்டனைக்குரியவன். இதற்கான ஒரு முடிவை இந்த இடத்தில் கூறுவது சரியல்ல. கூடிய சபை முன்பு முடிவை அறிவிக்கிறேன். சந்திரனே, நீ ரேவதிக்கு மனைவிக்குரிய அந்தஸ்து அளிக்காமல் உனது கடமைகள் மற்றும் விவாக பந்த நெறிகளை அவமதித்திருக்கிறாய். பிரஜாபதி தட்சனான நான் உனக்கு ஆணையிடுகிறேன். நீ ரேவதிக்கு மனைவி எனும் அந்தஸ்து அளிக்க வேண்டும். ரேவதி மீது நீ அன்பு காட்டவும் வேண்டும். மன்னியுங்கள் பிரஜாபதி. இந்த வையகம் தமது ஆணைக்கு கட்டுப்படலாம், மையல் அல்ல. மாறாக அது சாத்தியமெனில் ஈசன் நினைவை தாட்சாயினி உள்ளத்திலிருந்து தாம் நீக்கியிருக்க இயலும். என் மகள் சத்தியின் செயல் உனக்கு உற்சாகம் அளிப்பதாக தெரிகிறது. இல்லை என்றால் இந்த பிரஜாபதியின் முன்னிலையில் நீ இவ்வாறு தர்க்கம் புரிய துணிந்திருக்க மாட்டாய். இந்த எண்ணம் இந்த சமுதாயத்தின் வேர்களுக்கு பரவக்கூடாது. இக்கணமே இதற்கு ஒரு தீர்வு கண்டாக வேண்டும். நான் உனக்கு அளிக்கும் தண்டனையை கண்டு என்னை எதிர்க்கும் எண்ணம் எவர் உள்ளத்தில் எழுந்தாலும் அதன் விளைவை எண்ணி நடுங்க வேண்டும். விருப்பமின்றி அன்பு கொள்வதினும் பெரும் தண்டனை ஏதுமல்ல பிரஜாபதி. பிரஜாபதி, சற்று ஆலோசிக்க வேண்டுகிறேன். சந்திரனுக்கு நான் அறிவுரை கூறுகிறேன். தயை கூர்ந்து அதை பரிசீலிக்க வேண்டுகிறேன். தந்தையே, இவரை தண்டிக்க வேண்டாம் தந்தையே. ஆம் தந்தையே, தண்டிப்பதால் இவர் தம் மகளை விரும்ப இயலாது. பலன் இல்லை. இவரை மன்னித்தருளுங்கள். என் வேண்டுதலை ஏற்க வேண்டும். நிறுத்து.